guys, நான் பிரகதீஷ். நீங்கள் பார்த்துருக்க டெக் பிரகா. நீங்கள் நம்ம வீடியோவில் டாப் 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தப்பறம் பிடிச்சின்னா கீழே இருக்க தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானெல்லாம் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நான் சொன்ன மாதிரியே நீ நம்ம வீடியோவில் டாப் 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தான் பார்க்க போகிறோம், அதுவும் டாப் ஆர்டரில். இப்போ நம்ம டாப் 5 பார்க்க போகிற ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபோக்கஸ். அது ஃபோட்டோ எடிட்டிங் ஆப். வந்து நம்ம ஆல்பமை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். நம்மளை மேன்யூவில் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த ஏரியா கவர் ஆனுமோ அந்த ஏரியாவை மட்டும் நம்ம ப்ரஷ் பண்ணி முடிக்கணும். பண்ணி முடிச்சோடனே மேலே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டன் அமுத்துனோடனே நம்மளுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். பிளரிங் மோடு வந்து நம்மளுக்கு தனியாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அப்பெக்சர் கொடுத்துருக்காங்க. பிளர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வச்சுக்கலாம், எவ்வளோ கம்மியாக வச்சுக்கணுமோ வச்சுக்கலாம். இல்லை மோஷன் பிளர், ஜூம் பிளர் நிறையாவே டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்பெக்சர் மோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபோக்கஸிங், நான் ஃபோக்கஸிங் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பிளர் பண்ணதில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபோர்க்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம எடிட் பண்ண பிக்சரோட சாம்பிள். இப்போ நம்ம 4th பார்க்க போகிற ஆப் பேர் பார்த்திங்கன்னா ஃபியூஸ். பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கேமரா டைப் ஆப் தான். அதில் நம்ம சர்க்கிள் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி 180 டிகிரி வந்து நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கவர் பண்ணணும். கவர் பண்ணி முடிச்சோடனே நம்மளுக்கு வந்து ஒரு 4D இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து தரும் இந்த ஆப். நம்மளுக்கு எடுத்த அப்புறம் இந்த மாதிரி வந்து டாட்ஸ், லைன்ஸ் வந்து அலைன் பண்ணிக்கும், எங்கெங்கே கிராஃபிக்ஸ் தரணும். இந்த மாதிரி முடித்தோடனே நம்ம வந்து டச் பண்ணியும் திருப்பலாம், இல்லை நம்ம வந்து ஷேர்ட் பண்ணியும் திரும்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து 4D 3Dயில் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே அப்சல்யூட்டாக நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகுது. இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு சோஷியல் மீடியா மாதிரி நிறையா பிக்சர்ஸ் வந்து சோஷியல்லேருந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணி பார்த்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டாப் 3 பார்க்க போகிற ஆப் பேர் வந்து மூவி ஃபாண்ட். நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் மூவியில் வர ஃபாண்ட் மாதிரி நம்ம பேர் இல்லை நம்மளோட எழுத்து அங்கே இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு தான் இந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் ஸ்டைல் சூப்பராகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மூவி நேம் நாங்கள் சர்ச் அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற செக்ஷனில் வந்து நம்மளுக்கு நிறையா நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் வந்து காலான்னு கிளிக் பண்ணியிருக்கேன். உடனே கீழே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. அதில் ரஜினி மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டைலே கொடுத்துருக்காங்க. இதில் மேலே போய் பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம நேம் வந்து அதில் வந்து டைப் பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்ம சேனல் நேம் வந்து டெக் பிரகான்னு நம்ம டைப் பண்ணுறேன். இப்போ அதுக்கு கீழே சப்மிட்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுவோம். இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் டவுன்லோட் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிக்சர் வந்து நம்மளுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். டாப் 2 பார்க்க போகிற ஆப் பேர் யூனிக் கண்ட்ரோல். இதில் ஃபஸ்ட்டுங்க மேன் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் வரும். நோட்டிஃபிகேஷன் அக்சஸஸில் நம்ம யூனிக் கண்ட்ரோல்ஸை கிளிக் பண்ணி அலோ கொடுத்துடணும். அலோ கொடுத்தோன்னே அந்த ஆப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம டிக்னு கொடுத்துடணும். இதில் என்ன யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வர மெசேஜஸ்லாம் ஈஸியாக பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் மெசேஜ் ஈஸிலி அக்சசபிள்னு சொல்லலாம். இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு. நான் லெஃப்ட் சைட்லேருந்து ட்ராக் பண்ணி இழுத்தேன்னா நிறைய டாட்ஸாக இருக்கும். அந்த டாட்ஸு வந்து எனக்கு இந்த மெசேஜ் தேவைன்னா நான் இருக்கிற இடத்துல அப்படியே லீவ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் லீவ் பண்ணால் தானாக ஓப்பன் ஆகிடும். இதுதான் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம டாப் 1 பார்க்க போகிற ஆப் பேர் பார்த்திங்கன்னா ரோலிங் ஐகான். இந்த ரோலிங் ஐகான் எதுனா ஒரு தீம் லான்ச்சர் மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக, சூப்பராக, ஆசமாக, ஃபேபுலஸாக செஞ்சுருக்காங்க.
இது இன்டர்ஃபேஸ் சிம்பிளாக இருக்கும். அதில் ஸ்டார்ட்டை நம்ம அழுத்திட்டோன்னா நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தானாகவே இதுவும். அதேமாதிரி அந்த கெஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. நம்ம ரொட்டேட் பண்ண நம்மளுக்கு வந்து ஆப்ஸ் வந்து அங்கங்கே ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஹே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கீழே சப்ஸ்கிரைப், தம்ஸ் அப், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.